அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் மூலியமாக ஒவ்வொரு மாதமுமே சிறப்பாக இந்த மாதிரி இணைய வழியிலான பட்டிமன்றம் தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த முறை ஒரு புதுமையான ஆண்டு, ஒரு புத்தாண்டு துவங்குது. அந்த வகையில கண்டிப்பா எப்படி இத நம்ம நிகழ்ச்சி நடத்தாம இருக்கிறது அப்படின்றதோட அடிப்படையில இது ஒரு சிறப்பான நிகழ்வு. கண்டிப்பாக மக்களுக்கு நற்கருத்துக்கள கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல் எண்ணத்தோட இன்றைய நிகழ்ச்சி துவங்குது. புதுமைகள் பிறக்கட்டும், புத்துணர்ச்சி பொங்கட்டும், பழமைகள் வழங்கட்டும், பக்குவத்தை வளர்க்கட்டும், சிந்தனைகள் மலரட்டும், சிறந்தவை தொடங்கட்டும், செயல்பாடுகள் நடக்கட்டும், செம்மையாய் மாறட்டும், புத்தாண்டில் கிடைக்கட்டும், புத்துயிர் பெற்று சிறக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தாண்டு நம்ம தமிழ் வருடத்துடைய முதல் நாள் துவங்க போகுது. கண்டிப்பாக மக்கள் மனதுல மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க போகுது அப்படின்றதோட அடையாள சின்னமாக இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு முறையுமே நம்ம இந்த தலைப்புகள் தேர்வு பண்றதாக இருக்கட்டும், அதே போல நாள் தேர்வு பண்றது, நேரம் தேர்வு பண்றது, பேச்சாளர்கள் தேர்வு பண்றது எல்லாமே ஒரு புதுமையான வகையில தான் இருக்கும். இந்த முறை ரொம்ப புதுமையா போயிட்டு தலைப்புகள் கடைசி நேரத்துல தேர்வு பண்ற மாதிரியும், பேச்சாளர்கள் கடைசி நாள்ல கடைசி நிமிடத்துல யார் பேசுறீங்க அப்படின்றது மாதிரியான ஒரு ஒரு சூழல். அதே போல நேரமும் அதே மாதிரி, இந்த மாதிரி பல மாறுதல்களை சந்திச்சு கண்டிப்பாக இன்றைய நாளும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தோடு கூடிய நிகழ்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி வரக்கூடிய இந்த புதிய நாளுக்காக, புதிய வருடத்துக்காக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வெள்ளத்தை நம்மளுடைய பேச்சுகளின் வாயிலாக இன்னைக்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற மகிழ்ச்சியோட உங்கள் அனைவரையும் வருக வருக என களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். முதலாவதா நம்மளுடைய நடுவர் அண்ணனை பத்தி சொல்லியே ஆகணும். எப்பொழுதும் எந்த தலைப்புகள் கொடுத்தாலும் எப்பவுமே எத்தனை பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை மணி நேரமாக இருந்தாலும் சரி, நமக்காக தொடர்ந்து தமிழுக்காகவும் தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணனுடைய தமிழ் சம்பந்தமான ஈடுபாடுகள் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, பழைய சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லேருந்து துவங்கி சமீபத்துல உள்ள பாடல்கள் வரைக்கும் அண்ணன் அப்டேட்லயே வச்சிருக்காங்க. இப்படி ஒரு இளமையான ஒரு நடுவர் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, பாடல்களாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், கதை எழுதுறதாக இருக்கட்டும், புத்தகம் எழுதுறதாக இருக்கட்டும், புத்தகங்கள் வாசிக்கிறதோடு இல்லாம பல புத்தகங்களை அண்ணன் இன்னைக்கு வெளியிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தனி ஒரு வலையொலி பக்கமும் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பல மேடைகள்ல நடுவராகவும், பேச்சாளராகவும், காம்பேரிங் பண்ணக்கூடிய தொகுப்பாளராகவும் இப்படி பல பரிணாமம் உடைய, அதே போல தமிழுக்காகவும் சிறந்து தொண்டாற்றக்கூடிய ஒரு நபராக சிறந்து விளங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே அண்ணன் நமக்கு நோ சொன்னதே கிடையாது. இன்னைக்கு இந்த நேரத்துல நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா கூட கண்டிப்பா பண்ணிக்கலாமா அப்படின்னு இந்த கடைசி நேரத்துல கூட அண்ணன் அந்த துடிப்போட நமக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நேயர்களுக்காகவும் இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுட்டு, அடுத்தபடியாக நம்மளுடைய பேச்சாளர்களை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னா, கடைசி நேரத்துல கடைசி நிமிடத்துல ஒரு தலைப்பு நாங்க கொடுத்தாலும் சரி, மாத்தியே வச்சாலும் சரி, நாங்க எதுனாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி நேரத்துல கூட நீங்க எந்த தலைப்பு வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமா இன்னைக்கு பேச்சாளர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த டயத்துக்கே கூட நாங்க பேசுவோம், நீங்க அந்த ஸ்பாட்லயே கூட தலைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சாளர்கள் தான் நம்மளுடைய பேச்சாளர்கள். கண்டிப்பாக இன்னைக்கு சிறப்பாக பட்டிமன்றம் அமைய போகுது. ஏன்னா ஒரு புத்தாண்டு அந்த மகிழ்ச்சி வெள்ளத்துல எல்லாரும் பேச போறாங்க. அதுவும் தலைப்பே பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் விரும்புவது பாரம்பரிய புத்தாண்டா, நவீன புத்தாண்டா, ஒரு புதுமையான ஒரு தலைப்பை எடுத்திருக்கோம். இதுவே நிறைய மாறுதல்களை சந்திச்சு இறுதியா இந்த ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல பாரம்பரிய புத்தாண்டு தாங்க மக்கள் இன்னைக்கு விரும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக செல்வன் நெப்போலியன் தம்பி, தம்பியை பத்தி எப்படின்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பல மேடைகள்ல பேசியிருக்காங்க. பல
அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நகைச்சுவையா பேசக்கூடிய ஒரு சிறப்பு பேச்சாளர் அப்படின்றதுக்காக நிறைய அவார்டு பல பெரிய பெரிய தலைவர்கள் கையில வந்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கும் வந்து சிறப்பாக தம்பி பேச போறாங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாரம்பரிய புத்தாண்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக செல்வன் அருண்குமார் அவங்க. தம்பி பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடந்த முறையே சொன்ன மாதிரி தான். தம்பிக்கு வந்து ஓய்வு அப்படின்றதே கிடையாது. எப்போ நீங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தாலும், அன்னன்னைக்கு புதுசா அப்டேட் பண்ணி ஒரு 2, 3 புகைப்படங்கள் வச்சிருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு அன்றைய நாள்ல வந்து பேச்சு தொடர்பா ஏதோ ஒரு களத்துல தம்பி வந்து தன்னுடைய பங்கு வந்து செலுத்தியிருப்பாங்க. இப்படி வந்து தொடர்ந்து வந்து ஓய்வே இல்லாம தம்பியும் வந்து தமிழுக்காகவும், இந்த பேச்சு துறைக்காகவும் நிறைய வந்து முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களும் வந்து இன்னைக்கு நம்மளுடைய பட்டிமன்றத்துல பேச வந்திருக்காங்க. அடுத்தபடியாக, "நீங்க என்னங்க பாரம்பரிய புத்தாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க பேசுறோங்க, நவீன புத்தாண்டு தான் சிறந்தது" அப்படின்னு சொல்லிட்டு, அ நாங்க வந்து பாரம்பரியத்த மறக்கலனாலும், நாங்க நவீன புத்தாண்டு தான் இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு அருமையா பேசுறதுக்காக, அதுவும் அண்ணனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க எல்லாருக்கும் தலைப்புகள் கொடுத்துட்டு, கடைசி நிமிடத்துல வந்து அண்ணன வந்து நம்ம தேர்வு பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஆயிருச்சு. அண்ணன் அப்பவுமே "பரவால்ல, இப்ப தலைப்பு குடுத்தாலும் நான் பேசுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து களமிறங்கியிருக்காங்க. திரு ரவிக்குமார் அண்ணன். இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க எந்த தலைப்புகள் குடுத்து கேட்டாலும் அண்ணனுக்கு வந்து தெரியாது அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. எப்படியோ அவங்க வந்து எல்லா தலைப்புகளையுமே புகுந்து பேசிறக்கூடிய ஒரு ஆள். ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு நபர். அதே மாதிரி நம்ம சமூகத்தின் மீதும் நிறைய பற்று உடைய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். பேச்சு துறையில வந்து சிறப்பாக விளங்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி தனக்குன்னு ஒரு தனி வலையொலி பக்கத்தையும் வச்சு, தொடர்ந்து அதுல வந்து காணொளிகள் வந்து குடுத்து, மக்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய கருத்துக்கள மட்டுமே அதுல வந்து வெளியிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ணனும் வந்து இன்னைக்கு நம்ம கூட கலந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தபடியாக செல்வி லோகநாயகி அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து எப்படி நம்ம வந்து ஓய்வே இல்லாம எல்லாரும் வந்து தொடர்ந்து வந்து எல்லா நிகழ்ச்சிகள்லயும் வந்து கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, லோகநாயகி அவங்கள பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அம் இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து ஒரு 3, 4 இடங்கள்ல கூட நேரடியா போயிட்டே வந்து பேசக்கூடிய அந்த பணிய வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கையில நீங்க புடிக்கிறதே கஷ்டம். நான் இந்த கோணத்துல உங்ககிட்ட இதுவரைக்கும் நான் இவங்கள அறிமுகப்படுத்தினதே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஓய்வு அப்படின்றதே கிடையாது. அவங்கள அ எல்லா நேரமுமே தன்னை வந்து ஒரு சுறுசுறுப்பா, ஆக்டிவா இந்த இந்த நேரம் தானே நான் அப்ப வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு அ ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் கூட காலையில இங்க போயிட்டு, மதியம் இந்த இடத்துக்கு போயிட்டு, சாயந்தரம் நான் உங்க பட்டிமன்றத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து வந்து எல்லா நேரமுமே தன்னுடைய பணிய வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு, ஆ அதுவும் எந்த நேரத்துல நம்ம என்ன தலைப்புகள் குடுத்தாலும், அதுவும் கடைசி நேரத்துல உங்களுக்கு தலைப்பே மாத்தி குடுத்தாலும் கூட பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு நபர். இவங்களும் வந்து தமிழுக்காக நெறைய வந்து தொண்டு பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பல பட்டிமன்ற மேடைகள், நெறைய இடங்கள்ல பேசக்கூடிய நபராகவும், அதேபோல ஒரு நல் உள்ளம் கொண்ட மனிதராகவும் வந்து தொடர்ந்து விளங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து பேசுறதுக்கு இணைஞ்சிருக்காங்க. இப்படி பல பேச்சாளர்கள் நம்மளுடைய களத்துல வந்து ஒன்று கூடி இருக்காங்க. இன்னும் நெறைய பேச்சாளர்கள் நமக்காக காத்திருக்காங்க. இந்த முறை 4 நபர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த 4 நபர்களும் சிறப்பாக அண்ணனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல சிறப்பா இன்றைய பட்டிமன்றத்த கொண்டு போவாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதுக்கும் மேல நான் பேசினேன்னா அண்ணன் வந்து கோவமாயிடுவாங்க. அண்ணன் எனக்கு பேச்சாளர்களுக்கு தான் நேரம் மணித்துளி குடுப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா எனக்கே வந்து நீங்க ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் எடுத்துக்கங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் பேசினேன்னா, அப்புறம் அண்ணனே என்ன வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நம்மளுடைய களமானது நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. தேடி சோறு நிறந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னும் பாரதியின் வரிகளையும் எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் நான் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும் என்னும் பாரதிதாசனின் வரிகளையும் வணங்கிக் கொண்டு இந்த பட்டிமன்ற நிகழ்வில் கண்டு கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இப்பட்டிமன்றத்தில் பேசவிருக்கும் அனைத்து தமிழ் பேச்சாளர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்ற நிகழ்வு. பவித்ரா தங்கை அவர்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 8 to 10 நிமிஷத்துக்குள்ள அழகா அவங்களோட ஆரம்பத்தையும் தொகுப்பையும் வந்து
பண்ணி முடிச்சு பேச்சாளரோட அறிமுகத்தையும் வந்து சிறப்பா வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொன்ன கால அவகாசத்துப்படி. முதலில் வந்து அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம களஞ்சியம் சமூக வானொலி சார்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சித்திரை திருநாளை முன்னிட்டு அற்புதமான ஒரு தலைப்புல வந்து பட்டிமன்றம் தேர்வு செய்து நடத்த திட்டமிட்டிருக்கோம். அந்த பட்டிமன்ற நிகழ்வு தான் வந்து நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கிறது. நம்ம களஞ்சியம் சமூக வானொலி பார்த்தீங்கன்னா, கடந்த கிட்டத்தட்ட 1½ வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1½ வருஷமா மாதம் ஒரு நிகழ்வு அப்படின்னு மாதம் மாதம் பட்டிமன்றங்கள், பேச்சரங்குகள் அந்த மாதிரி இணைய வழியில தொடர்ந்து வந்து பேச்சாளர்களுக்கு வாய்ப்பளித்து கொண்டும், அதே மாதிரி மக்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக வானொலி சார்பாக ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள், புதுவிதமான கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இப்போ வந்து நம்ம சிறப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டாக கருதப்படும் சித்திரை திருநாளை முன்னிட்டு வந்து அற்புதமான ஒரு பட்டிமன்ற நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் விரும்புவது பாரம்பரிய புத்தாண்டா நவீன புத்தாண்டா அப்படின்னு இந்த தமிழ் புத்தாண்டை ஒற்றிய ஒரு தலைப்பா வந்து தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துல வந்து நம்ம இந்த தலைப்பை வந்து தேர்வு செஞ்சிருக்கோம். முதல்ல புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2ஆ பிரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சித்திரை 1 வந்து தமிழ் திருநாள் தமிழ் புத்தாண்டாகவும், ஆங்கில திருநாளை வந்து ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில புத்தாண்டும் 2 விதமா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 வந்து கொண்டாடுவாங்க. நம்ம தமிழர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை 1 வந்து தமிழ் தம் சித்திரை 1 வந்து தமிழ் புத்தாண்டா கருதி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை முதல் நாளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து தமிழ் புத்தாண்டு தான், தமிழருக்கு முதல் நாள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தும் இருக்கு. அதுலயும் வந்து சில பேர் வந்து முதல் புத்தாண்டா தமிழ் புத்தாண்டா கருதி கொண்டாடுறவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து பொதுவா பார்த்தோம் அப்படின்னா மெஜாரிட்டி ஏப்ரல் 14 முக்காவாசி வருடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 14 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை 1 வரும். சித்திரை 1 வந்து நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த புத்தாண்டை முன்னிட்டு நம்ம களஞ்சியம் வானொலி வந்து அற்புதமான ஒரு தலைப்புல வந்து நம்ம பட்டிமன்றம் நடத்துறோம். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு அப்படிங்கிறது நீங்க வந்து நம்ம தலைப்புல இருந்து நீங்க ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அப்படி வந்து எடுத்துக்க கூடாது. இது வந்து புத்தாண்டு அப்படிங்கிறது பொதுவா நீங்க எடுத்துக்கணும். பொதுவா எடுத்துக்கிட்டு சித்திரை தமிழ் புத்தாண்டை பத்தி பேசுறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி புத்தாண்டு எதற்காக வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல மாடர்ன் வேர்ல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு குதிரை பந்தயம் மாதிரி தான். எல்லாரும் வந்து ஒரே ஒரு என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாம நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொருத்தங்க பணத்துக்காக, ஒருத்தங்க சொத்து சேர்க்கணும், அந்த மாதிரி ஒரு இதுல வேலைக்காக பணத்துக்காக வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு பழக்க வழக்கத்தை மாற்றணும், நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும், இல்லை நம்ம ஒரு புது முயற்சி பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு தான் இந்த ஒரு புத்தாண்டு அப்படிங்கிறது வந்து வழி பிறக்கிறதா அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா மற்ற எல்லா நாட்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து என்ன வேலைகள் செஞ்சுட்டு இருந்தோமோ நேற்று என்ன செஞ்சோமோ அதை வந்து திரும்ப திரும்ப தொழில் ரீதியாகட்டும், வேலை ஆகட்டும், கல்லூரிக்கு போறது படிக்கிறது, மாணவர்கள் ஆகட்டும், எல்லாருமே அதை வந்து ஒரே ஒரு தொடர்ச்சியா வந்து அதையவே செஞ்சுட்டு இருப்போம். அந்த வகையில் இல்லாம அதை கொஞ்சம் மாற்றி இந்த இந்த வருடம் என்ன பண்ண போறோம், இந்த வருடத்திற்கான நமக்கான கோல் என்னது, அதை வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும், நம்ம வந்து எதை நோக்கிய பயணமா இருக்குது, அதை வந்து எப்படியெல்லாம் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து இந்த புத்தாண்டு கொடுக்கறதா இருக்கணும். தமிழ் புத்தாண்டாகட்டும் ஆங்கில புத்தாண்டாகட்டும், புத்தாண்டு அப்படின்னா வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத கொஞ்சம் மாற்றி அமைக்கணும், புதிய முயற்சிகள் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தாண்டு முக்கிய இதா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மோட்டிவேஷனும் இருக்காது. அந்த ஊக்கம் இருக்கும்போது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு புதிய முயற்சியில இறங்குவோம். அது வந்து எந்த வகையில் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு அவமானங்கள் ஏற்படலாம், ஒரு இன்சிடென்ட் நடக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு சூழல் மூலமாக வந்து அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது வந்து ரேர் கேசஸ், அது வந்து அமையும் போது தான் அமைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து வருடம் வருடம் புத்தாண்டு வருது. இந்த மாதிரி புத்தாண்டுகள்ல நான் வந்து இது ஒரு புதிய முயற்சி எடுக்க போறேன், புதுசா வந்து ஒரு முதலீடு ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்ல புதுசா வந்து நான் இந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க போறேன், இல்ல இந்த புத்தாண்டு வந்து நான் ஒரு நடைபயிற்சி செய்ய போறேன், அந்த மாதிரி ஒரு புதிய ஒரு மாற்றம் எது வந்து நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம மக்களுக்கும் நமக்கும் எந்த வகையில் பயன் தருதோ அந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிகளை எடுத்துட்டு போறதுக்கு மிகப்பெரிய ஊக்கமா வந்து
புத்தாண்டா இருக்கு. ஆமா. உண்மைய சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த ஜிம்முக்கு போறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜனவரி 1ஆம் தேதி இருக்கும். மத்த நாள்லலாம் கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த 1ஆம் தேதியிலேருந்து போறோம், ஜிம்முக்கு போறோம் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் இது முன் வருவாங்க. அதுக்கு காரணம் வந்து அதான் அந்த அந்த முதல் நாள் இப்ப இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ரெகுலரா பண்ணுவோம். இந்த வருஷத்துல நம்ம இத அடைய போறோம் அப்படிங்கிற மாரியான கணக்கு. இந்த மாரி புதிய புத்தாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வகையில் வந்து அ உதவி செய்து வாழ்வாதாரத்தை அ உயர்த்தற்கும், வாழ்க்கையில் ஒரு நல்ல நெறிமுறைகளை கடைப்பிடிக்கிறதற்கும், நம்ம அந்த புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு வழிவகுக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லணும். அதைய ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, அந்த புத்தாண்டு அன்னைக்காச்சு அ ஒரு அடி எடுத்து வைக்கலாம், முதல் அடி எடுத்து வைக்கலாம், முதல் மாற்றத்தை நோக்கி போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோன்றக்கு மிகப்பெரிய வழிகாட்டியா வந்து இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது எல்லாமே அமையுது. நம்ம தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் விரும்புவது பாரம்பரிய புத்தாண்டா? நவீன புத்தாண்டா? அ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாரம்பரிய புத்தாண்டு அப்படிங்கிறது, பாரம்பரியமா நம்ம புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்வோம்? புதிய ஆடைகள் அணிவது, கோயிலுக்கு போவது, அந்த மாரியான சூழல்கள் எல்லாமே இருக்கும். அதைய வந்து ஒவ்வொருத்தவங்களும் படம் போறது, இல்ல வேற ஏதாச்சு அ அ பீச்சுக்கு போறது, அந்த மாரி எந்த மாரி வந்து இல்ல வேற ஒரு ட்ரிப்பு போறது, அ சுத்தி பார்க்கறக்கு போறது, அந்த மாரியாவும் மாறிக்கொண்டு வருது. இந்த மாரி இருக்கிறப்போ, மக்கள் வந்து எதை விரும்புறாங்க? பாரம்பரிய புத்தாண்டை நோக்கி அதிகமா விரும்புறாங்களா? இல்ல நவீன புத்தாண்டு அதிகமா விரும்புறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம தலைப்பு. தலைப்பை பற்றி நான் பெரிதாக பேச போவதில்லை. ஏன்னா, பேச்சாளர்கள் 4 பேரும் அற்புதமா வந்து பேசறக்கு 2 அணியிலயும் பயங்கரமா திரண்டிருக்காங்க. அவங்களுக்கான கால அவகாசம் குடுக்க வேண்டும். நானும் வந்து அதிகமா பேசிறக்கூடாது. அதே மாரி பேச்சாளர்கள் 4 பேரும் ஆ ஒரு 6 டூ 8 மணித்துளிகளுக்குள் நமது தொகுப்பாளர் பவித்ரா அவர்கள் முடித்தது போல, அவங்களுக்கு குடுத்த டைம்ல முடிச்ச மாரியே, பேச்சாளர்களும் 6 டூ 8 நிமிடத்துக்குள்ள முடிச்சுட்டீங்க அப்படின்னா, இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அற்புதமான கருத்துக்கள், சிறந்த கருத்துக்கள், நெறைய கதைகள், உதாரணங்கள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே வந்து பேச்சாளர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா புத்தாண்டு அப்படிங்கும்போது நெறைய பேர் எப்படியும் தமிழ் வழியான பாடல்கள் சொல்லுவாங்க. எப்படியும் வரலாற்று நிகழ்வுகள் பேசுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட்டிமன்றத்துக்குள்ள நம்ம சென்று விடுவோம். தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் விரும்புவது பாரம்பரிய புத்தாண்டா? நவீன புத்தாண்டா? முதலில் பாரம்பரிய புத்தாண்டு என்னும் அணியில் பேசுவதற்கு செல்வன் அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடு கண்ட தமிழே, பாரதி தோளில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ ஒன்றும் வாக்கிய கோணிகளில் வார்த்தையை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கின்ற போதே உற்சாக மனதுக்குள் கச்சேரி கட்டுகிறதே என் மனம். காலமெல்லாம் கண்டுணர்கிறேன் பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சி பேச்சாளனின் அன்பு வணக்கங்களை சொல்லி, நடுவர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, மக்கள் விரும்புவது பாரம்பரிய புத்தாண்டு. நடுவர் அவர்களே, பாரம்பரியம் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல நம்மளுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, நாகரீகம், வாழ்க்கை முறை, பொருளாதாரம், இது எல்லாத்தையும் ஒருங்கே உள்ளடக்கியதுதான் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், நம்மளுடைய வாழ்வியல் முறை. மனிதன் தோன்றி அவன் வாழ துவங்கிய காலகட்டம் முதலே பாரம்பரியத்தையும், பண்பாட்டையும், கலாச்சாரத்தையும், நாகரிகத்தையும் இந்த உலகிற்கு சொன்னவன் தமிழன் என்பதால், தமிழ் புத்தாண்டாகிய இந்த புத்தாண்டு பாரம்பரிய முறையில் கொண்டாடிய புத்தாண்டுதான் சிறந்த புத்தாண்டு என்பதில் எந்த ஒரு ஐயமும் யாருக்கும் தேவையில்லை. நடுவர் அவர்களே, நான் ஏன் இந்த பாரம்பரிய புத்தாண்டை எடுத்தேன் அப்படின்னா, இன்னைக்கு எங்க போனாலும் நாம் எல்லாம் மாறுதட்டி சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் எல்லாம் தமிழர்கள், நாங்கள் எல்லாம் தமிழர்கள் என்று. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா தமிழர்கள் தான் பாரம்பரியத்தையும், நாகரிகத்தையும், பண்பாட்டையும் என்றைக்கும் மறக்காமல் பாதுகாத்து, பண்பாட்டையும் நாகரிகத்தையும் போற்றி வணங்கக்கூடியவர்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உலகமே தமிழர்களை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதில் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களே, ஒரு புத்தாண்டுன்னு மட்டும் கிடையாது. நீங்க பொதுவாவே தமிழ் சமுதாயத்துல ஒரு விழான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த விழாவுல எல்லா வகையான கூறுகளும் நாம் பார்க்கலாம்.
ஒரு குடும்பத்துல திருமணம் நடக்குது அப்படின்னா அங்க எவ்வளவு மகிழ்ச்சியும் கோலாகலமும் இருக்குமோ அதே போல ஒவ்வொரு பண்டிகைக்கும் தமிழர்களுடைய வீட்டிலே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும். திருவிழா மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விழாவிற்கும் ஒவ்வொரு தினத்திற்கும் கொண்டாடுகிற சமுதாயம் தமிழ் சமுதாயம். ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் பார்க்க முடியுமா, அதெல்லாம் நம்ம திரும்ப வருமா என்ற அளவுக்கு இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. நானே வருத்தப்படுறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலகட்டங்கள்ல எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும் போது, இல்ல நான் ஒரு 6வது இல்ல ஒரு 5வதுக்கு முன்னாடி படிச்சுக்கிட்டு இருக்கிற போது கூட நான்லாம் கிராமத்துல இருக்கக்கூடிய ஆளுதான். கிராமங்கள்ல எல்லாம் இந்த புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, காலையிலே எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அந்த புத்தாண்ட மக்கள் எல்லாம் வரவேற்பாங்க. இந்த கோலம் போட்டு புத்தாண்டை வரவேற்பதுல 2 விஷயத்த நம்ம பார்க்கலாம் நடுவர் அவர்களே. முதல் விஷயம், விழாவை வரவேற்பதற்காக வாயிலிலே கோலம் போட்ட வீட்டிற்கு முன்னால் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பார்கள். அந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அந்த சிறுவயது குழந்தைகள் மனதிலே விதைத்தது அந்த வீட்டு பெண் போட்ட அந்த கோலம். அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, அந்த கோலத்தை இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் வீட்டுல கோலத்தையே பார்க்க முடியல. அப்படியே இருந்தாலும் அது ஸ்டிக்கர் கோலமா இருக்குது. ஆனால் அந்த காலத்திலே தமிழர்கள் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புத்தாண்டு அன்று அரிசி மாவிலே கோலம் போட்டார்கள். அரிசி மாவிலே கோலம் போட்டது எதற்காக தெரியுமா? அந்த புத்தாண்டிலே நாம் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும், பிறருக்கு தீமை செய்யக்கூடாது, நம் மனங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று புத்தாண்டை துவங்கும் முதல் செயலிலேயே நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு எறும்புக்கும் சேர்த்து அரிசி மாவிலே கோலம் போட்டது அன்றைய தமிழர்களின் பண்பாடும் கலாச்சாரமும் சொல்லி கொடுத்த ஒரு மிகச்சிறந்த குணம். ஆனா இன்னைக்கு அந்த குணத்தை நம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த மறந்து போனது யாருடைய தவறு நடுவர் அவர்களே? அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, ஒரு விசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம புத்தாண்டே எடுத்துப்போமே, புத்தாண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களே சொன்னீங்க, புத்தாடை அணிவோம், புத்தாடை அணிவோம், பலகாரங்கள் சாப்பிடுவோம், பிறர் வீட்டுக்கு கொடுப்போம், தானத்தையும் தர்மத்தையும் பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும் என்ற ஒரு பண்பாட்டை பண்டிகைகள் மூலமாக இளம் தலைமுறையினருக்கு விதைத்தது தமிழர்களுடைய பண்பாடு. அதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, பாரம்பரிய விழாக்கள்ல பாரம்பரிய உடைகள் மட்டுமல்ல, பாரம்பரிய கலைகளும் வளர்ந்தது என்பதுதான் உண்மை. ஒரு காலத்துல எங்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு இல்ல ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றேன், அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தாண்டுன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு மிகப்பெரிய கோலாகலமா இருக்கும். விளையாட்டு போட்டி நடக்கும், பானை உடைத்தல், வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற வீர விளையாட்டுக்களை இளம் தலைமுறையினருக்கு சொல்லி கொடுத்து பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் வளர்த்தது அந்த கால சமுதாயம் நடுவர்களே. அதனால்தான் சொல்கிறேன், பாரம்பரிய புத்தாண்டை தான் மக்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ நகரங்கள்ல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவசரமான வாழ்க்கை, அவசரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போகணுன்ற ஒரு இலக்கை வைத்து கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கிற சமுதாயத்திற்கு முன்னால் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த சமுதாயம் இன்றைக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது? பண்டிகைன்னு சொன்னா நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை. இன்றைய தலைமுறையினருக்கு புத்தாண்டு, பொங்கல் இதையெல்லாம் ஒரு விடுமுறை நாளாக இன்றைக்கு இளம் தலைமுறையினரின் மனதிலே விதைத்தது இந்த கால நவீன புத்தாண்டு போன்ற கொண்டாட்டங்கள் தான். ஒரு காலத்திலே புத்தாண்டு என்று வந்துவிட்டால், பொங்கல் என்று வந்துவிட்டால், பாரம்பரிய விழாக்கள் என்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லாம் உறவுக்காரர்கள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், வீட்டிலே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்தது ஒரு காலம். இன்னைக்கு ஒரு நாள் லீவு கிடைக்கும், தியேட்டருக்கு போகலாம்,
படம் பார்க்கலாம், பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கலைகளையும் மறந்துட்டு, பிறருக்கு கொடுத்து உதவணுங்கின்ற மனப்பான்மையையும் மறந்துட்டு, கலாச்சார பண்பாட்டையும் மறந்துட்டு, இன்றைக்கு ஒரு எந்திர வாழ்க்கையை இந்த சமுதாயத்திற்கும் இன்றைய தலைமுறைக்கும் நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறோம் நடுவர் அவர்களே. அதை மட்டுமல்ல, இதை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். இன்னைக்கு அந்த அந்த அணில 2 பேரு நவீன புத்தாண்டு தான் பேச வந்திருக்காங்க. அவங்க மனசுல கை வச்சு சொல்லுங்க. அவங்களுக்கு அவங்க சின்ன வயசுல அவங்க குடும்பத்தோட, அவங்க உறவினர்களோட, அவங்க நண்பர்களோட கொண்டாடிய அவர்களது சின்ன வயசு காலத்து பண்டிகைகளும், அவர்கள் சின்ன வயசுல கொண்டாடிய புத்தாண்டுகளும் தான் பசுமை மாறாமல் பசுமரத்து ஆணி போல் மனதுக்குள் பதிந்து போயிருக்குமே தவிர, இன்றைக்கு நவீன காலம் என்று சொல்லி தியேட்டருக்கு போய் ஒரு நாள் டிக்கெட்டை எடுத்து படம் பார்ப்பதோ, பொருட்காட்சிக்கு போவதோ, பூங்காவிற்கு போவதோ அவர்கள் மனதிலோ, அவர்களது குழந்தைகள் மனதிலோ ஒரு நாள் மகிழ்ச்சியை தரலாம். ஆனால் எங்களுடைய பாரம்பரிய விழாக்களை கிராமங்களில் கொண்டாடினோம். எங்களுடைய பாரம்பரிய விழாக்கள் எங்கள் குடும்ப உறவுகளை இணைக்க பயன்பட்டது. அந்த விழாக்கள் இன்றைக்கும் பசுமையாக பசுமரத்து ஆணி போல் எங்கள் மனதில் நிறைந்திருக்கிறது என்பதற்கு சாட்சி. இன்றைக்கு எத்தனை பேர் நகரத்தில் வாழ்ந்தாலும், என்ன வேலை செய்தாலும், அவர்களிடத்திலே போய் ஒரே ஒரு வார்த்தையை அவர்களிடத்திலே கேட்டு பார்க்க சொல்லுங்கள். உங்களது மகிழ்ச்சி எங்கு இருந்தது என்று சொன்னால், அவர்கள் கிராமத்தில் வாழ்ந்த போது இருந்தது. அதை விட முக்கியமாக அந்த காலத்தில் நாங்கள் கொண்டாடிய பண்டிகைகளிலும், புத்தாண்டுகளிலும், பொங்கல் போன்ற விழாக்களிலும் தான் இருந்தது என்பதை அந்த மக்கள் சொல்வார்கள். ஆகையினால் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய இடத்திலே நாம் இருக்கிறோம். அந்த பணியை சீரோடும் சிறப்போடும் நாம் செய்து காண்பிக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை இந்த நல்லதொரு நேரத்திலே எடுத்துக்கொள்வோம். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு அருண்குமார் அவர்களே, அற்புதமா வந்து உங்களோட அணிக்கான உரையை வந்து சிறப்பா முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அவர் சொல்றது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரியம் வந்து பாரம்பரியமா புத்தாண்டை கொண்டாடும் போது எவ்வளவு அமைதி கிடைக்கிறது மனதிற்கு, எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கிறது, எந்த மாதிரியான தமிழரோட பண்பாடையும் கலாச்சாரத்தையும் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற பாரம்பரிய புத்தாண்டோட பெருமை எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிறப்பாக வந்து கொண்டாடுவாங்க தமிழ் புத்தாண்டை. இவர் சொன்ன மாதிரி பானை உடைக்கிறது, அந்த மாதிரி வழுக்கு மரம் ஏறுதல், அந்த மாதிரியான தமிழர் சார்ந்த கலாச்சார விளையாட்டுகள் எல்லாம் வச்சு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி விழாவாகவும் கொண்டாடுற அளவுக்கான பாரம்பரிய புத்தாண்டுகள் வந்து இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மனதிற்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஒற்றுமையையும் ஒரு இணைப்பையும் கொடுக்குற மாதிரியான ஒரு கொண்டாட்டமா இருந்தது. ஆனா இந்த காலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு தனித்தனியா அந்த குடும்பங்கள் மட்டும் கொண்டாடுறதாகட்டும், தனியா போய் சினிமா பார்க்கறது, சுத்தி பார்க்கறதுங்கிற மாதிரியான கொண்டாட்டங்கள் எல்லாம் நடந்து வருது அப்படிங்கிற கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து அந்த மிஷின் லைஃப்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து இதேவே முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரே விஷயங்களை செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி புத்தாண்டுகளை பாரம்பரியமா கொண்டாடும் போது நம்ம ஊர் மக்கள் எல்லாத்தையும் பார்ப்போம், சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம், புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் போது பழைய நட்புகள் வந்து நமக்கு மலரும். இதெல்லாமே வந்து ஒரு மன மகிழ்ச்சியை தரும், மன மாற்றத்தை தரும் அப்படிங்கிற கருத்தை வந்து அற்புதமா தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதோட பயன்களையும் வந்து தெளிவா வந்து விளக்குனாரு. இதெல்லாம் வச்சு நம்ம பாரம்பரிய புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுக்கெல்லாம் எதிரணியில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க என்னங்க பாரம்பரிய புத்தாண்டு சொல்றீங்க, என்னமோ விழா வைக்கிறீங்க, தேர் இழுக்கிறீங்க, கோயிலுக்கு போறீங்க, இதெல்லாம் வந்து எப்படிங்க மக்கள் விரும்புவாங்க? இப்ப இருக்கிற மக்கள் வந்து எல்லாம் நாங்க ட்ரெண்டா இருப்போம், ஜென் ஜி கிட்ஸ், நீங்க வந்து இன்னும் அந்த 90s கிட்ஸாவே இருக்கீங்க, நாங்கெல்லாம் இப்ப ஜென் ஜி கிட்ஸ் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற அணியில் வந்து மக்கள் வந்து அதைத்தான் வந்து அதிகம் விரும்புறாங்க அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு திரு ரவிக்குமார் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். ஐயா வணக்கம், கேக்குதா? ஐயா கேக்குதா? கேக்குதுங்க, பேசுங்க.
ஏன்னா குறுகிய நேரத்துல உங்களுக்கு நாங்க இந்த தெளிவை கொடுக்கணும். இப்ப நவீன புத்தாண்டே என்பதற்காக அற்புதமாக எனக்கும் கொடுத்திருக்காங்க இந்த வாய்ப்பு. கலைஞர் வானொலி மூலம் இந்த பவித்ரா செய்யற பணி மிகப்பெரிய அற்புதமான பணி. இந்த பணியை நம்ம சொல்லணும்னா வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சின்ன அந்த பிள்ளை வந்து எல்லா இடத்துலயும் கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு முன்னோடியாக கொடுத்து இருக்கிறாங்க பாருங்க. உங்க தமிழரசு ஐயாவே, நடுவர் தமிழரசு ஐயாவுடைய இவ்வளவு பெரிய அளப்பரிய பணியை நான் கண்டு ரொம்ப வியந்திருக்கிறேன். அடுத்தது நெப்போலியன் அருண்குமார் எதிரணியில் இருந்தாலும் அந்த செல்வன்கள் பண்ற விஷயங்களை ரொம்ப அற்புதம். மேடம் வந்து லோகநாயகி செல்வி வந்திருக்காங்க. இதுவே எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுக்கிறது. இதுல வந்து பட்டிமன்றத்துல இவ்வளவு பெரிய நுணுக்கங்களும் இவ்வளவு பெரிய அற்புதங்களும் கொடுத்திருக்கு ஒரு முயற்சி செய்திருக்கிறாங்கன்னா அது வெளிப்படையா நம்ம பொது மேடைகள்ல பண்ணாங்களோட இந்த அளவுக்கு செய்வாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு நுணுக்கங்களை அவ்வளவு விஷயங்களை அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விஷயங்கள்ல இருந்து இப்ப எடுத்துப்போம். எனக்கு கொடுத்த இந்த தலைப்பு, இந்த சித்திரை புத்தாண்டோடைய அற்புதமான நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு இப்ப சித்திர புத்தாண்டு, ஏன்னா குறுகிய துளிகளோட பேசணும், நிறைய விஷயங்களை இதுல சொல்லலாம். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த குறுகிய நேரத்துல என்னையும் ஒரு ஏதோ ஒரு எளியோன்னு ஒரு சிறியோன்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்தேன்னா அப்பதான் பார்த்துட்டு சொன்னாங்க, ஏதாவது ஒரு தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், ஃபோன் பண்ணியே சொன்னாங்க. நான் வாட்ஸ்அப்லோட பார்க்கல, ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த தலைப்பு எடுத்துக்கங்கன்னு. அற்புதம், அழகு. இன்னைக்குள்ள நவீன புத்தாண்டு தான். ஏன் நவீன புத்தாண்டுன்னா அந்த அருண்குமார் இந்த பக்கத்தை வர சொல்லுங்க. இன்னும் அவர் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த இளமை ததும்பும் கொண்டாட்டம், இந்த மகிழ்ச்சி, இந்த உவகை, சந்தோஷம் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. எங்க ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்குராமம் 9 குடியிருப்பு 9 தெருவுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கலைகளை வெளிப்படுத்தணும். இந்த நவீன புத்தாண்டுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைகளை வெளிப்படுத்தணும். வேற எங்கும் இது உண்டா? பாரம்பரியத்துல இருக்கா? வந்திருக்கலாம், ஆனால் பாரம்பரியம் தொட்டு வந்திருக்கும். ஆனா நவீன புத்தாண்டுல ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருதுங்க இந்த நவீன புத்தாண்டு. ஒருத்தன் கோலாட்டத்துல பெரிய லெவல்ல இருக்கிறான், கோலாட்டம் தனக்கு பொதுமக்கள் இடையில சரிவர செய்யணும். இந்த கோலாட்டம் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருந்தாலும், ஒரு கோயில்ல ஒரு விளையாட்டு போட்டி நடந்திருந்தாலும், இந்த பொதுமக்கள் இடையில என்னுடைய பார்வைப்படுதுன்னா நான் ஒரு முன்னோடியா இருக்கணும், நான் சிறந்த மனிதனாக விளங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய கோலாட்டத்துக்குள்ளதான் முழுமையாக கத்துக்கிறான் 15 நாள்ல. இந்த உத்வேகம் தான் அவனுடைய ஆயுள் முழுவதும் அவனுக்குள்ள அறிவுபூர்வத்தையும் வளர்க்கக்கூடிய நாளாக இது திகழ்கிறது. அப்போ வந்து அவன் என்ன சொல்றான்? முன்னொரு காலத்துல இருந்ததுன்னா குக்கிராமத்துல சின்ன சின்ன விஷயமா நடக்குது. இன்னைக்கு இருக்கிற யூத்தோட டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சின்ன குழந்தைகள் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, முன்னொரு காலத்துல 10 வயசுலதான் சைக்கிள் மிதிக்கும், 15 வயசுல சைக்கிள் மிதித்து போவோம். இப்ப 5 வயசு புள்ள நீங்க பைசைக்கிள் எடுத்துட்டு போகுது. இது நவீன புத்தாண்டோடைய உதாரணம் அல்லவா? நவீன புத்தாண்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. நடுவர் அவர்களே, அவர் இன்னும் மனமா ஆகலன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்திருக்காங்க, வீட்டுல பார்த்திருக்காங்க. வீட்டுல பார்த்த உடனே அவங்க பொண்ணு ஒரு என்னன்னா இப்படி இருக்கு, அதாவது இயல்பாக இருந்திருப்பார்கள் வீட்டுல, கொஞ்சம் லட்சணமாக அவங்களுக்கு படலை. ஆனா பொண்ணு லட்சணமா தான் இருந்திருக்கிறா, அவருக்கு படலை, தன் மகனுக்கு பார்க்கலான்னு. நல்ல இடம், சும்மா யதார்த்தமா பார்த்துட்டு உறவு முறைகளை விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாள், பாவாடை சட்டை போட்டுட்டு அழகாக வந்து நிற்கிறாள். நவீன புத்தாண்டுல வந்து பார்த்தோன்னே அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பார்த்திருக்காங்க. இந்த புத்துணர்ச்சிங்கிறது அந்த திருவிழா காலங்கள்ல அவளோட உத்வேகம் உற்சாகம் அந்த இடத்துல வந்து இருக்கிறது. அப்போ வந்திருக்கவுள்ள அவளோட கலகலன்னு பேசக்குள்ள இந்த பொண்ணா இப்படி நம்ம விட்டுட்டு வந்தோம், இவள் தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடிய வாய்க்கக்கூடியவள் அப்படி என்று ஒன்று அவங்க தேர்ந்தெடுத்து இந்த பொண்ணு தான் நம்ம பையனுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தாண்டு எங்க நடக்குது? ஒரு வரன், அற்புதமான வரன், அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல இடம் அமையக்கூடிய விஷயமாக இந்த திருவிழாக்களும் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சிகளும் அமைந்திருக்கிறது இந்த நவீன புத்தாண்டுல தான். அது மட்டும் இல்லையா, என்னையே நாங்க ரோல் மாடலா எடுத்துக்கங்களேன். நான் ஒரு சாமி தூக்கிட்டு போவாங்க, அதுல சும்மா அலோ அலோன்னு பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகுவேன். இப்படி பார்த்துட்டு இருக்கவள்ள எதாட்சியாக எனக்கு தமிழ் மொழியில பிடித்த ஒரு எனக்கு பிறகு என்னுடைய சம்சாரத்தோட என்னுடைய மனைவியோட மாமனார் யதார்த்தமாக பார்த்துக்கிட்டு போனவர். நம்ம ஏதோ நினைச்சோம் அந்த பையன் இப்படி எல்லாம் இருப்பாரு, அப்படி இருப்பாரு, கருப்பா வைரமுத்து சொல்ற மாதிரி என்ன அவ்வளவு பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. எங்க பொண்ணுக்கு இந்த காலத்துல நம்ம பொண்ணு தேடுறது அவ்வளவு விஷயம் பெரிய விஷயம் அல்ல. அவர் மாமனார் சொன்னார்னா அந்த பொண்ணு கேட்குற மாதிரி உள்ள பொண்ணு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த பொண்ணு யதார்த்தமாக நான் தமிழ் மொழியில முருகனை பத்தி பேசிக்கிட்டே போனேன்.
எங்க திருவிழாவில், அதாவது புத்தாண்டோடைய கொண்டாட்டத்துல பேசிட்டே போனேன். போயிட்டு இருக்க போல அவரு பார்த்துட்டாரு எதாச்சியா, பரவாயில்லையே இந்த பையனையா நம்ம வேண்டாங்கிறோம், நிச்சயமா இந்த பையன் தான் நம்மளுக்கு மருமகனா வரணும். எனனே நான் எடுத்துக்கலாம். இந்த நவீன புத்தாண்டு எனக்குள்ள ஒரு ரோல் மாடலை கொடுத்துச்சு. நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு, இவர்களுடைய உங்களுடைய நட்பு பெறுவதற்கு, உங்களுடைய அந்த உத்வேகம், ஆசை, ஆர்வத்தோட இருக்கிற அந்த மிகப்பெரிய மனிதர்களை நான் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி நவீன புத்தாண்டுல தானே வாய்த்தது. இப்ப இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நீங்க பாக்குற அந்த Zoom மீட்டிங் எதன் மூலம் பெறப்பட்டது? ஒரு மாடலுக்கு எடுத்துக்கணும்னா நவீன புத்தாண்டை தேடி பார்த்திருப்பார்கள். எப்படி தேடி பார்த்திருப்பாங்க? வாட்ஸ்அப்ல தான் தேடி பார்த்திருப்பாங்க. அது இல்லைன்னா முடிந்த அளவுக்கு தன்னுடைய ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி தான் இந்த நவீன புத்தாண்டோட கொண்டாட்டம் தெரிந்திருக்கும். இன்னைக்கு சித்திரை 1 தமிழருடைய திருநாள். அது ஏன் சூரியனுடைய சஞ்சரிக்கக்கூடிய மேட ராசியிலிருந்து தொடங்குது. 12 ராசியில மேட ராசியில தொடங்குது. அதனால சித்திரை 1 சூரியன் பிரசவிக்கிற முதல் நாள் நம்ம சித்திரை 1ஆக வைத்திருக்கிறோம். அதுதான் சித்திரையுடைய தாற்பயம்னு சொல்லி முதல் நாளா வைத்திருக்கிறோம். இது எத்தனை பாரம்பரியம் உள்ளவங்களுக்கு தெரியும்? தமிழ் நியூ இருக்கிறவங்களுக்கு, நவீன காலத்துல இருக்கிறவங்களுக்கு, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியவர்களுக்கு இந்த உத்வேகம் தெரிகிறது. இன்னும் நிறைய சொல்ல வேணும்னா, ஒருத்தர் பாட்டு பாடுற கலையை வளர்த்துக்கிறது இன்றைக்கு இருக்கிற நவீன புத்தாண்டில் தான். ஒருவர் 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 பஞ்சாங்கம் வாசிக்கிறாரு, இல்ல ஆன்மீகத்துல இழையோடி போயிருக்கிறாருன்னா அவருக்கு மாலை போட்டு தீமதியல் சில இடங்கள்ல இருக்கும், பால் கூட்டம் சில இடங்கள்ல இருக்கும், கூட்டாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து தன்னுடைய தீவினைகளை நீக்கி அவங்களுக்குள்ள நல்வினைகளை விதைக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நவீன புத்தாண்டு அமைந்திருக்கு. வீட்டுல எப்படினாலும் இருந்திருப்பான், வெளியில எப்படினாலும் இருந்திருப்பான், அவனை கொண்டுட்டு வந்து வச்சு லட்சணமாக ஒரு அதே ஒரே யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. நீங்க இந்த பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த நவீன புத்தாண்டு இன்னும் பெரிய லெவல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள். வேறு எங்கும் இது மாரி கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதனால நவீன புத்தாண்டு இன்னும் வீட்டுல பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்றைக்கு தான் உறவினர்கள் வர்றாங்க. அன்றைக்கு தான் அவங்களுக்கு எல்லா விஷயமான உபச்சாரங்களும் செய்து கொடுக்கிறார்கள். அன்றைக்கு எப்பயுமே எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் வெவ்வேறு விதமாக இருப்பார்கள். அன்னைக்கு அந்த தமிழ் புத்தாண்டு, தமிழருடைய தொடக்க நாள். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எண்ணங்கள் பிரமாண்டமா இருக்கணும், நம்மளுக்குள்ள விசாலமான பார்வை இருக்கணும், நல்ல குணம் வளரணும், நாம் இன்றிலிருந்து ஒரு உத்வேகமான மனிதர்களாக மாறணும் என்று நினைக்கக்கூடிய நாளாக இந்த புத்தாண்டை இப்பொழுது உள்ள தலைமுறைகள் எடுத்துக்கொண்டுள்ளார்கள். இப்ப படிக்கிறதா இருந்தாலும் சரி, விளையாட்டிலும் சரி, நீங்க ஸ்மார்ட் போனை வச்சு யூஸ் பண்றதும் சரி, நம்ம ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்களிட கேட்டுக்கொள்ற மாதிரி இருக்கு இன்று சிறியோர்களை. அதனால இன்னைக்கு நவீன யுகத்துல நவீன புத்தாண்டே மக்கள் விரும்புகிறார்கள். நவீன புத்தாண்டே மிகப்பெரிய சிறந்த ஒரு புத்தாண்டாக அமைந்திருக்கு. மற்றவர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அதற்காக இந்த ஒரு சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உங்கள் முன் வைத்துக்கொண்டு, இது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்ததுன்னா என்ன போல எங்கேயோ எளியோனாக சிறியோனாக பேச்சு கூட தடுமாறி பேசக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது நவீன புத்தாண்டு தானே கொடுத்திருக்கு. இது ஒன்றே போதும் நடுவர் அவர்களே. இந்த ஒன்றே நம்மள வெளி உலகத்துக்கு கொண்டு செல்லும். ஒரு சின்ன ஒரு பாடல் கூட சொல்லுவாங்க பாருங்க, அந்த கும்மி பாடல். தன்னன தன்னானே தனத்தான நன்னன தன்னானே, தேங்காய் வெட்டி தேங்காய் நார் உரிச்சி, தென்னம்பால் எடுத்து தேங்காய் பால் உரிச்சி, தேங்காய் பூல பால் மணப்பது தேவதை பொண்ணுங்க கும்மி அடி. அந்த கும்மி பாட்டு ரம்யத்தை உருவாக்கும். இதை விட வேற ஒண்ணு நவீன புத்தாண்டுல சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் வந்து பாருங்கள், எங்களுடைய கோயில் திருவிழாக்கள்ல அந்த நெப்போலியனும் அருண்குமாரும் வந்து உட்கார்ந்து இருக்கணும். அவங்களுக்கு ஒரு காட் பிளெஸிங் என்னன்னா, ஏதோ அவங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கவங்க இல்ல கரெக்டான நேரத்துல அவங்களுக்கு திருமணமா ஆகக்கூடிய நாட்களா இருந்ததுன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, அந்த சூழ்நிலை அமைஞ்சதா இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏத்த வரன் நல்ல பையனா உங்களுடைய டேலண்ட காட்டுறதா இருந்ததுன்னா, இந்த நவீன புத்தாண்டுல உங்க ஊர்லயும் காட்டி பாருங்க, நிச்சயமாக நல்ல ஒரு மணமகள் அமைவார். அதனால நவீன புத்தாண்டு என்றைக்குமே இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து, இன்னும் மேலும் மேலும் பாசிட்டிவான திங்ஸ், பாசிட்டிவான உங்களுக்குள்ள நல்ல நிலை மாற்றங்களை உருவாக்கும் என்று சொல்லி எனக்கு இந்த பணியை செய்ய வேண்டும் சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு திரு ரவிக்குமார் அவர்களே. அற்புதமா வந்து உங்க அணிக்கு மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சிறப்பா வந்து உங்களோட உரையை வந்து கொடுத்துருக்கீங்க. உங்க அணிக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களால வலு சேர்க்க முடியுமோ, உங்க கருத்துக்களாலையும் பாடல்களாலையும் உங்க உதாரணங்களாலையும் எப்படி எல்லாம் வலு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களோட கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து உங்களோட அணிக்கு வந்து சிறப்பா வந்து வலு சேர்த்திருக்கீங்க.
மக்கள் அதிகமாக விரும்புவது நவீன புத்தாண்டு தான். பாரம்பரிய புத்தாண்டை அவங்க என்னதான் பேசினாலும் பாரம்பரிய புத்தாண்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நவீன புத்தாண்டு முறையில் தான் அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற கருத்தெல்லாம் முன் வச்சிருக்கீங்க. இதையெல்லாம் எதிர்த்து பாரம்பரிய புத்தாண்டு தான் மக்கள் அதிகமாக விரும்புறாங்க அப்படின்னு இறுதியாக இந்த பட்டிமன்றத்தில் எப்போ நம்ம 3 பேர் 4 பேர் வைப்போம். இந்த பட்டிமன்றத்தில் நம்ம மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு 20 தான் வச்சிருக்கோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா பாரம்பரிய புத்தாண்டுகள் தான் அதிகமாக மக்கள் விரும்புறாங்க. அப்படி அணியில் இறுதி பேச்சாளராக பேசுவதற்கு செல்வன் நெப்போலியன் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். அவரோட வாதங்களை வைத்து தீர்ப்பு எந்த பக்கம் போகும் அப்படிங்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அவரு எந்த அளவுக்கு பேசுறாரு, எந்த அளவுக்கு கருத்துக்கள் சொல்றாரு அப்படிங்கறத நம்ம அவருடைய பேச்சு மூலமா கேட்போம். செல்வன் நெப்போலியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாரதியின் கவிதைகளிலே பிறந்து கம்பனின் வரிகளிலே வளர்ந்து தமிழ் எண்ணுகின்ற தாய்மடிகளே தவழ்ந்து நாவல் அமிர்தம் எண்ணுகின்ற தமிழை கொடுத்த எனது தமிழ் அன்னையை முதற்கணமாக வணங்கி அற்புதமான இந்த இணைய வழியான பட்டிமன்றத்திற்கே எல்லா மன்றங்களிலுமே அற்புதமான தலைப்புகள் கொடுப்பாங்க. அதே போன்று இந்த மாதமும் எங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்திற்கான தலைப்பை கொடுத்த எனது சகோதரி அவர்களை ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதிர்த்தரப்புல இருந்து ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் கேட்டார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், நவீன பாரம்பரியத்தை பத்தி ரொம்ப அழகா. பாரம்பரியம்னாலே என்னன்னே அவருக்கு தெரியாது இருக்கு. நவீனத்தை பத்தி அள்ளி விட்டுட்டு போயிட்டாப்ல தம்பி. உண்மையா என்னை பத்தி கேட்டாரு. நான் எதிர்த்தரப்பை பத்தி கேட்கிறாரு. உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் ஆகல என்ன சொன்னாரு. நான் உடனே ஒண்ணு சொல்றேன், பேசிக்கொண்டிருக்கின்ற மாணவனும் கோவிலினுடைய கர்ப்பகிரகத்திலே பேசக்கூடிய மாணவனும் தான் ஒரு ஐயர் தான் அப்படிங்கிறத அவர்கிட்ட ஒரு முன் வச்சுக்கிறேன். நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடுதான் என்றைக்குமே ஒரு புத்தாண்டினுடைய சிறப்பு என்பதை தான் நான் முன்வைக்கிறேன் ஐயா. நடுவர் ஐயா அவர்களே, நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களுமே புத்தாண்டினுடைய மாதங்களாக தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சித்திரை திருநாள், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி என்ற 12 மாதங்களும் ஒவ்வொரு திருவிழாக்கள், ஒவ்வொரு புத்தாண்டு. எந்த ஒரு இடங்களிலுமே, எந்த ஒரு நாட்டிலுமே, எந்த ஒரு இடங்களிலுமே இது போல ஒரு புத்தாண்டுகள் கிடையாது ஐயா. பாரம்பரியமான மக்களினுடைய ஒவ்வொரு பாரம்பரிய கலாச்சாரங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதங்களாக இந்த மாதம் கொண்டாடப்படுகிறது ஐயா. சித்திரை பிறந்தாலே அதிகமாக ஆங்கிலேயர்களுக்கு கூறுவாங்களாம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிற மாதங்கள்ல சொன்னாங்களாம், உங்க ஊர்ல எத்தனை பொம்பளை சாமிங்கடா அப்படின்னு கேட்ட பொழுது நம்ம ஊர் ஆளு சொல்றானா, ஆமா எங்கள் ஊரு பெண்கள் அனைவருமே தெய்வங்கள் தான் அப்படின்னுட்டு ஒரு சித்திரை மாத புத்தாண்டுகளை கொண்டாடுகிறான் பாருங்கள். அதிலே இருக்கிறது மக்களின் பாரம்பரியம் இது என்று. ஐயா, இந்த சித்திரை மாதங்கள்ல எத்தனையோ நீங்க போய் பாருங்க, அனைத்து ஆலயங்களிலுமே சரி, எல்லா அம்மன் கோவில்களிலும் தீமிதி திருவிழா, அனைத்து திருவிழாக்களும் எல்லாம் நடக்கும். ஒவ்வொரு உறவினர்களையும் காண்பான், புத்தாண்டுகளினுடைய சிறப்புகளாக காண்பான். ராட்ன சுத்துறது என்ன, வயசு பொண்ணுங்களை பாக்குறது என்ன, அங்கிருந்து கண்குளிர்ச்சியாய் இறைவனை தரிசனம் செய்வது என்ன, எல்லா நிலைகளிலும் ஒரு புத்தாண்டின் மூலமாக தான் ஐயா நமக்கு கிடைக்கிறது. அதுலயும் இந்த பாரம்பரியமான புத்தாண்டுகள் நமக்கு கிடைப்பதே சிறப்பு வாய்ந்தது ஐயா. பாரம்பரியம் அப்படின்னாலே சிறப்பு தான். ஒரு பொங்கல் திருநாள் வருகிறது, ஒரு தை மாதங்கள்ல ஒரு பொங்கல் திருநாள் வருகிறதுனா சூரியனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு பாரம்பரியம் நம்மளது தமிழர்களிடத்துல இருக்கிறது என்றால் அதுதான் சிறப்பு வாய்ந்தது. நவீனத்தை பத்தி பேசுறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பங்குனி உத்திரம் என்ற ஒரு திருநாள் நமக்கு நடந்தது, ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே. எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஆன்டி ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப டெரர்ஃபுல் மேடம். அந்த அம்மா போட்டுச்சுன்னா வச்சுங்களேன், எப்பா தாங்கவே முடியாது. அந்த வீட்டு மாமியா சொல்லி இருக்கும் இருக்கு, எம்மா மாவிளக்கு போடுமான்னு சொல்லி இருந்திருக்கு. இந்த அம்மா நினைச்சிருக்கும் இருக்கு, ஒருவேளை மாவிளக்கு போட சொல்றாங்க, இது நவீன காலத்து பொண்ணு தானே, மாவிளக்கு போட சொல்றாங்கன்னா மாவிளை ரெண்டு ரோட்டா தண்ணியை அள்ளி ஊத்தி, ஒரு குடத்து தண்ணியையும் ஊத்தி நல்லா கிளக்கி ஒரு திருநூலை போட்டு அதை ஏத்தி வச்சுட்டா புண்ணியவதி. 10 நிமிஷத்துல அது பத்திரகாளி மறிக்க அந்த தண்ணியானது ஆடி அவளுடைய முகமெல்லாம் பாவிச்சு போச்சு. இன்னைக்கு உள்ள நவீன காலத்துல மாவிளக்கு போட சொன்னா தண்ணியை ஊத்தி மாவிளக்கு போடுறா. அந்த காலத்துல எல்லாம் பாரம்பரியமான புத்தாண்டுகளின் போது அன்னைக்கு மாவிளக்கு, அம்பிகைக்கு மாவிளக்கு போடணும்னா வச்சுங்களேன், மாவுகளை கொட்டி அரிசி உரலிலே இடிக்கின்ற மக்களினுடைய அந்த பாரம்பரியம் கொண்டு வராங்க ஐயா. உரலிலே போட்டு இடித்து அந்த அரிசியினுடைய ஒவ்வொரு பருக்கையும் சலித்து அன்னைக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக கருப்பட்டி சேர்த்து பாரம்பரியமாக அங்க மாவிளக்கு தயாரிக்கின்ற மனிதர்கள் நம்மளுடைய மனிதர்களாக இருந்திருக்காங்க. ஒவ்வொரு இடங்களிலுமே சிறப்பு வாய்ந்த மனிதர்களாக, பாரம்பரியத்தை நிலைநாட்டக்கூடிய மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லணும்,
வாழ்க்கையில ஐயா ரொம்ப எதிர்த்தரப்புல இருந்து சொன்னார், நிறைய விஷயங்கள் சொன்னார். இந்த மாதங்கள்ல நவீன காலத்துல உள்ளவங்க தான் அதிகமாக திருவிழாக்கள்லாம் அதிகமாக செய்யறாங்க, கோலாட்டம் அது இது என்னென்னமோ சொன்னார். என்ன பேசுறாருன்னு அவருக்கும் தெரியல, என்ன பேசுறாருன்னு எனக்கும் தெரியல. என்னதான் இப்ப பேசி முடிச்சாருன்னு இன்ன வரைக்கும் எனக்கு கன்ஃபியூஷனாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா கடைசியா பேசினார், எங்க ஊர் கோயிலுக்கு வந்து பாருங்க, நாங்க நவீன காலத்தினுடைய எல்லா பண்பாட்டையும் காற்றாப்புலையாம். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஆலயம் தொழுதலும் சாலமும் நன்று, கோவில் இல்லாத ஊர்களிலே குடியிருக்க கூடாது. பண்பாடு, மக்களினுடைய பண்பாடு, கலாச்சாரம், பாரம்பரிய புத்தாண்டு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நம்மளுடைய தமிழர்கள் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் ஆலயங்களாக மட்டும்தான் இருக்கும். இறைவன் மூலமாக மட்டும்தான் திருவிழாக்களும் புத்தாண்டுகளையும் நாம் இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு பாரம்பரியமான புத்தாண்டுகள் வருகிற பொழுது மக்கள் உற்சாகத்தோடு வெள்ளத்தோடு தான் மட்டும்தான் அதிகமாக விரும்புறாங்க. இன்னைக்கு மக்கள் அதிகமாக விரும்புவது, எத்தனை கோடி மனிதர்கள் எங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கும் சரி, நம்மளுடைய வாழையடி வாழையாக நம்மளுடைய புத்தாண்டுகளை இன்றளவும் வெளிநாட்டாளர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் என்றால் அதற்கு தமிழர்களினுடைய பாரம்பரிய புத்தாண்டு தான் சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப அருமையாக சொல்லலாம், என்னென்னமோ சொல்லலாம் ஐயா. அவங்க எதிர்த்தரப்புல இருந்து கொஞ்சோண்டு சொல்லி போயிட்டாங்க. ஆனா எனக்கான தலைப்புகளுக்கும் நேரங்களுக்கும் சரியாக தான் இருக்கிறதுனால என்னுடைய சரிசமனாக நான் பேசுறேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அம்மா எப்பொழுதுமே அவங்க வீட்டுக்காரு பூ வாங்கிட்டு வர சொல்லுவாரு போற. இந்த அம்மா பூ வாங்கிட்டு வர நினைப்பிலேயே உட்கார்ந்து இருந்திருக்கு. நம்மளுடைய நவீன காலத்தை பாக்குறீங்களா? இந்த அம்மா அந்த காலத்துல எல்லாம் புத்தாந்து நம்ம வீட்டுக்காரு எப்பங்க பூ வாங்கிட்டு வருவாருன்னா அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்க காத்திருக்கும். இதெல்லாம் இப்ப காத்து இல்ல. அந்த ஐயா பூ வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கிண்டுறதே கடி ரொம்ப நேரம் ஆகும். அதை பாத்தீங்கன்னா வச்சுங்க, அது சோறு மாதிரிக்கே இருக்காது. அந்த காலத்துல சக்கரை பொங்கல் புத்தாண்டுல வைப்பா. இன்னைக்கெல்லாம் சிலிண்டர்ல வைக்க ஆரம்பிச்சுட்டா. அன்னைக்கு அடுப்படி, இன்னைக்கு சிலிண்டர் அடி வைப்பா. பாருங்க ஐயா, கடி கிண்ட சொன்னாலும் கடியா இருக்காது, பொங்க கிண்ட சொன்னாலும் பொங்கலா இருக்காது, சாப்பிட்றவன் செத்து நாயாதான் போகிற மாதிரி இருக்கும். அப்படிதான் இன்னைக்கு உள்ள காலகட்டம்லாம் இருக்கு ஐயா. பாரம்பரியம் அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகளிலும் உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறது. அதோடு புத்தாண்டுகள் கலந்து வருகிற பொழுது மக்களினுடைய மன மகிழ்ச்சி இருக்குல்ல, அது எண்ணத்தக்கதையா. அதை யாராலுமே ரசிக்க முடியாது. அது ரசிப்பதற்கு அல்ல என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள், அதுதான் தவறு. அதை ரசிப்பதற்கு உள்ளம் வேண்டும், உணர்வு வேண்டும். புத்தாண்டுகள், இந்த மாதங்களினுடைய தமிழ் புத்தாண்டுகள் நீங்க அதிகமாக பார்த்திருக்கலாம். ஆங்கில புத்தாண்டுக்கு வெட்டுவான் கேட்க 12 மணிக்கு மேல வெட்டுமா ஐயா. அதை வெட்டுறப்ப நடுவர் ஐயா அவர்களை எங்க இருப்பானே தெரியாது. ஒருத்தன் கிழக்க இருப்பான், தெற்குல இருப்பான், போதையில ஆடிக்கிட்டு இருப்பான். ஆடி 12 மணிக்கு கேக்கு வெட்டுறதுல என்ன சந்தோஷம் இருக்குன்னு தெரியாது. ஆனா சித்திரை மாதத்துல முதல் நாள் நம்மளுடைய ஆலயங்கள் செல்லுகின்ற மக்கள், நம்மளுடைய இந்து சமயத்திலையும் நிறைய சமத்துவத்திலையும் சரி, நிறைய ஜாதி மக்களும் சரி, எல்லா இனத்து மக்களும் அனைத்து இறைவனையும் வழிபடுகின்ற மாதங்களாகவும் மக்கள் விரும்பக்கூடிய மாதங்களாகவும் இந்த பாரம்பரியமான புத்தாண்டு தமிழ் மாதம் காணப்படுகிறது என்றால் அதை விட வியக்கத்தக்கது வேறு எதுவும் கிடையாது ஐயா. அதனால் எம்முடைய தலைப்பான பாரம்பரியம் மட்டும்தான் சிறந்தது. இந்த பட்டிமன்றத்தினுடைய எத்தனை பேர் எத்தனை விதமாக பேசினாலும் சரி, எங்களுடைய தலைப்புக்கு நீங்கள் வாகை சூட்ட வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை உங்களிடத்திலே முன்வைத்து, அற்புதமான இந்த பட்டிமன்றத்திற்கு என்னையும் அழைத்து அற்புதமாக பேச வாய்ப்படைத்தமை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை அருமை செல்வன் நெப்போலியன் அவர்களே. அற்புதமா உங்களோட அணிக்கு இறுதி பேச்சாளரா வந்தாலும் உங்களோட கருத்துக்கள் மூலமா உங்க அணிக்கே தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அடிச்சு பேசிட்டு போயிருக்கீங்க. நம்ம பாரம்பரிய புத்தாண்டு அப்படின்னாலே முக்கியமான ஒரு கருவா பாக்குறது நம்ம இறைவனும் கோயில்களும் தான். அந்த கோயில்கள், திருவிழாக்கள், இறைவன் மூலமா தான் நம்ம அந்த புத்தாண்டவே வரவேற்கிறோம். சித்திரை திருநாள் அன்னைக்கு, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசி பேர் நம்ம கலாச்சாரத்துல கோயில்களுக்கு செல்வதுதான் வழக்கம். அனைத்து கோயில்கள்லயும், அம்மன் கோயில்களாகட்டும் மற்ற கோயில்களாகட்டும் எல்லாத்துலேயும் சிறப்பு பூஜைகள் எல்லாமே செஞ்சு ஒரு இறைவனை ஒரு பக்தி பூர்வமாகவும் ஒரு இறையர்களை அடையறதுக்காக அந்த அன்னைக்கு கோயில்கள் போறதுதான் மிகப்பெரிய வழக்கமா இருக்கு. அந்த வகையில் தான் புத்தாண்டு, பாரம்பரிய புத்தாண்டு கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கு. அந்த வகையில அற்புதமா உங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க உங்க அணிக்காக. அதே மாதிரி பல உதாரணங்கள் சொன்னீங்க, பல தமிழ் செய்யுள்கள் எல்லாமே அற்புதமா பேசியிருக்கீங்க. அந்த மாவிளக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொன்னதும் பாத்தீங்க அப்படின்னா அருமையா இருந்தது. இந்த கால நவீன மக்கள் நவீன மக்கள் எந்த மாதிரி எல்லாம்
பாரம்பரிய புத்தாண்டை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க. இதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து என்னதான் அடிச்சு பேசினாலும் எங்க இந்த பக்க அணியில பாத்தீங்க அப்படின்னா நவீன புத்தாண்டு தான் மக்கள் அதிகம் விரும்புறாங்க அப்படிங்கிற அணியில் பேசுறதுக்கு செல்வி லோகநாயகி அவர்கள் வந்து தயாரா இருக்காங்க. நீங்க பேசின 2 பேர் பேசினதையும் வந்து பயங்கர கவனமா கேட்டு அதுக்கு எப்படியெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம், எப்படியெல்லாம் எதிர்த்து பேசலாம் அப்படின்னு எல்லாமே தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க அணிக்கான கருத்துக்களையும் வந்து ஆழமா வந்து அவங்க அணிக்கு எப்படி வந்து தீர்ப்பு வழங்கணுமோ அந்த தகுந்த மாதிரி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அருமையா பேசுறதுக்காக செல்வர் லோகநாயகி அவர்களே அன்போடு அழைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணவானே? ஹலோ. ஒற்றை தமிழ் மகன் உள்ளவரை அற்றை தமிழ்தாய் இங்காச்சு புரியும் வரை மற்ற இனத்தாருக்கு மண்டியிடான் மாத்தமிழன். மண்டியிட்டால் பிறப்பின் மேல் ஐயம் பெற்றோர் மேல் ஐயம் என்று சற்றும் தயக்கமின்றி சாற்று என்ற பாவலரின் பொன்னுடி தொட்டு என்னெடுத்து துவங்குகிறேன். இந்த பட்டிமன்றத்தை மிக மிக சிறப்பாக நடுவர் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தமிழரசு அவர்களுக்கும் பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பவித்ரா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மற்றும் என் அணியிலும் எதிரணியிலும் வலுவான கருத்துக்களை பேசியிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரைக்கு செல்கிறேன். ஐயா, முதல்ல தலைப்பை வந்து பேசினவங்க 2 பேருமே சரியாவே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். தலைப்பை நல்லா எப்பவுமே தலைப்பை நல்லா உற்று கவனிக்கணும். தலைப்பை கவனிச்சாலே நமக்கு வந்துட்டு எது சரின்றது நல்லா புரிஞ்சிடும். நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, நானும் கவனிச்சிருப்பேன். ஆனா இதுல பேசின பேச்சாளர்கள் வந்து கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். தலைப்பு என்னன்னா, சிறந்தது வந்து நவீன புத்தாண்டா பாரம்பரிய புத்தாண்டாங்கிற தலைப்பு கிடையாது. சிறந்தது எதுன்றதே கேள்வியே கிடையாது. என்ன கேள்வினா, மக்கள் அதிகம் விரும்புவது மெஜாரிட்டி. மக்கள் அதிகம் எதை விரும்புறாங்க? நவீனத்தையா பாரம்பரியத்தையா? அப்ப உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம பவித்ராவுக்கும் தெரியும், இந்த அணியில பேசக்கூடிய 4 தெரியும், மக்கள் இன்றைய காலகட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அதிகம் விரும்புவது, அது சிறந்ததாக இல்லாமல் போனாலும் கூட நவீனத்தை தான் விரும்புகிறாங்க. அது புத்தாண்டுல மட்டும் இல்ல, எல்லா விஷயங்களுக்குமே மக்களுக்கு இந்த நவீனத்தின் மேலேதான் ஒரு ஈர்ப்பு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த காலகட்டமானது இந்த கால சுழற்சியிலே காலப்போக்கினிலே போக போக என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அறியாமலே நவீனத்தின் பாதையில பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து மறுக்கவோ மறைக்கவோ வேற எதுவும் சொல்லி இதை இட்டு கட்டவோ முடியவே முடியாது. அதனால மக்கள் அதிகம் விரும்புறதுன்னு பாத்தீங்கன்னா நவீன புத்தாண்டை தான். இது சிறந்தது அப்படிங்கிறது இங்க கேள்வி இல்ல, விரும்புவது எது மெஜாரிட்டி தான் இங்க கேள்வி. இப்ப மக்களுக்கு இன்னொரு சொல்றேன் பாருங்களேன், மக்களுக்கு எப்பவுமே சிறந்ததுதான் பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அப்படி சிறந்ததுதான் பிடிக்கணும், நல்லதை சொல்லணுங்கிறதா நியதி. ஆனா மக்களுக்கு சிறந்து விளங்குவது எது நல்லதோ அதை கேட்கவே மாட்டாங்க. பொதுவாக மக்களுக்கு கூடிய ஒரு கெட்ட விஷயம். நான் ஒண்ணு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். பானிபூரி கெட்டது, உடலுக்கு பானிபூரி கெட்டது. ஆனா அந்த பானிபூரி மோகம் என்பது இன்னைக்கு எல்லார்ட்டையுமே இருக்கு. பானிபூரி சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க, அதுல யூஸ் பண்ற தண்ணி வந்து சரியில்லைன்னு சொல்றாங்க, நிறைய பிரச்சனை வரும்னு சொல்றாங்க, சாப்பிட்டா ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு எவ்வளவு சொன்னாலும் மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? பானிபூரி தான் பிடிச்சிருக்கு. கேட்டா அந்த பானிபூரி அப்படி எடுத்து அதை உடைச்சி அந்த ரசத்தை ஊத்தி அதை வாயில அப்படி போட்டு அப்படி முழுங்குறப்ப இருக்கிற ஃபீலே தனி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது கெட்டதுன்னு தெரியும், ஆனா என்ன பண்றாங்க? அதிக பேர் மெஜாரிட்டி ஒரு நம்ம இப்போ இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாட சொல்லி நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதையும் சிந்திச்சு பார்க்கணும், பிராக்டிக்கலா ரியாலிட்டியா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழக்கூடிய மனிதனால இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து விளையாடுறது கஷ்டம். ஆனா நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, இவங்களுடைய கான்செப்டுக்கு நான் திரும்ப வரேன். நல்லா பார்த்திருப்பீங்க, இந்த பிளாட்லாம் இருக்குல்ல, பிளாட்ல குடியிருப்பாங்க, குடியிருப்புகள். அந்த நீங்க புத்தாண்டப்ப கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நியூ இயர் புத்தாண்டப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிளாட்டுக்குள்ள நிறைய விளையாட்டுகள் நடத்துறாங்க. அந்த ரிபன் கண்ணில் கட்டிக்கிட்டு அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிட்டு பார்த்து எல்லாரும் ஒன்று கூடி அந்த பிளாட்ல இருக்க எல்லா பேரும் ஒன்று கூடிய சொந்தங்கள் மாதிரி சேர்ந்து நிறைய விளையாட்டு விளையாடுறாங்க. அந்த மாதிரி கண்ணை கட்டி உணவுப் பொருள் கண்டுபிடிக்கிறது, சின்ன சின்ன விளையாட்டு, அந்த மாதிரி இந்த வட்டம் ஓட்டத்துக்குள்ள நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். சென்னை சைடே எடுத்துக்காங்க, அந்த சேப்பாக்கம் சைடு இருக்கிற நிறைய குடியிருப்புகள்ல, அம்பத்தூர்ல, ராமாவரத்துல இந்த மாதிரி நிறைய குடியிருப்புகள் நான் நேரா பார்த்ததை மட்டும் நான் சொல்றேன். அது மாதிரி நிறைய புத்தாண்டுன்னு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்ல பர்டிகுலர் குடியிருப்புல இருக்கக்கூடியவங்க பிளாட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சமைச்சு உங்க வீட்டுல இருந்து நீ இதை எடுத்துட்டு வா, எங்க வீட்டுல எடுத்துட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. உண்மையாக நான் கண்கூடா பார்த்து இந்த பட்டிமன்றத்துக்காக பேச வேணும்னு சொல்லிட்டு நான் பேசல. அது மாதிரி இந்த நவீன காலகட்டத்தில் கொண்டாடக்கூடிய புத்தாண்டுகளை வந்து நம்ம திரும்ப திரும்ப நிறைய குறைகள் சொல்றோம். அதை வந்து நான் சரின்னு சொல்லல, ஆனா மக்கள் அதை விரும்புறாங்க அப்படிங்கிற தலைப்புன்றதால அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன்.
இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டி புத்தாண்டப்ப நான் யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்தேன். நான் ஒரு நண்பர்கிட்ட விசாரிச்சு நான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, புத்தாண்டு அன்னைக்கு இப்ப அந்த காலத்துல செஞ்சாங்கன்னு தெரியல, நிறைய அன்னதானம் கோயில்களை செஞ்சிருக்கலாம். ஆனா நார்மலாகவே இந்த காலத்துல அப்பா அம்மா பையன் அவங்க 3 பேரும் அவங்களே அவங்க வீட்டுல வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி புத்தாண்டு அன்னைக்கு அவங்க 3 பேரும் படத்துக்கு போறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க 3 பேரும் போய் இந்த ரோட்ல படுத்திருக்கக்கூடிய ஏழைப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப பொருளாதார நெருக்கடியில இருக்கிறவங்களுக்கு, உணவு இல்லாம ரோட்ல படுத்து சாலையில உறங்கக்கூடியவர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. பையனை விட்டு கொடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து இந்த புத்தாண்டு அன்னைக்கு இதை மிகைப்படுத்துவதற்காகவோ பட்டிமன்றத்துக்காகவோ பகிரவே இல்லை. நிஜமாகவே யூடியூப்ல நிறைய இது போல நான் வீடியோ பார்த்தேன். அப்ப என் நண்பர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர்கிட்ட விசாரிச்சப்ப நாங்களுமே இது போல நாங்க செஞ்சோம். இதை வந்து நான் கேட்டேன், வீடியோவா வந்துட்டு போடுறீங்களே, வாங்கிக்கிறவங்களுக்கு சங்கடமா இருக்காதுன்னு. இல்ல, அது இதை பார்த்து இன்னொரு 4 பேர் செய்வாங்கல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து அந்த ஒரு விஷயம் ஒரு பெருமைக்காக செஞ்சாலும் கூட நிறைய பேர் இதை பார்த்து செய்வாங்கன்னு செய்யறாங்க. அது மாதிரி ஒருத்தர் செஞ்சா அதனை தொடர்ந்து நிறைய பேர் இதை செய்யறதையும் நான் பார்த்தேன். அப்போ நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வீட்டுல அவங்க கையால சமைச்சு புத்தாண்டு அன்னைக்கு இல்லாதப்பட்டவர்களுக்கு சாப்பாடு தராங்க. இதை விட ஒரு சிறந்த விஷயம் வந்து இருக்கவே முடியாது. அது நவீனமோ பாரம்பரியமோ, புத்தாண்டுல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை இல்லாதவங்கள்ட்ட பகிர்ந்து ஒரு நல்ல நாள்ல, ஒரு திருநாள்ல, ஒரு பண்டிகை நாள்ல காசு இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அதே மகிழ்ச்சியை இல்லாதப்பட்டவர்கள் மனதுல வந்து வர வச்சு பாக்குறதுக்கு நம்மளால முடிஞ்சதை கொடுக்குறோம் இல்லையா? அதுதான் உண்மையான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய புத்தாண்டாக இருக்கும். அது நவீனமோ பாரம்பரியமோ, நம்ம வந்து இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கள் விரும்புவது நவீனத்தை தான் விரும்புறாங்க. ஆகச்சிறந்தது தமிழ் வழியில நம்ம கொண்டாடக்கூடிய பாரம்பரிய புத்தாண்டு தான். இன்றைய காலகட்டமும் இன்றைய சூழ்நிலையும் உயர்ந்து வரக்கூடிய இந்த மனிதனும் வேலை சுமை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மனிதனும் அதற்கான ஒரு நேரமோ அதற்கான ஒரு சூழ்நிலையோ அதற்கான ஒரு இடமோ அவனுக்கு அமையாததால இந்த மாதிரியான விஷயங்களை சிலவற்றை செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்லாம புத்தாண்டன்று பொழுதுபோக்கு விஷயங்கள் அந்த காலத்து மக்களுக்குமே பாரம்பரியத்திலேயே நிறைய நாட்டம் இருந்துச்சு. அது இந்த காலத்துல மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அதனால கேள்வி என்ன, மக்கள் அதிகம் விரும்புவது சிறந்தது வந்து அதுவாக வேண்டாலும் வேணா இருக்கலாம். ஆனால் மக்கள் அதிகம் விரும்பக்கூடியதும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றதும் இந்த காலத்திலே கொண்டாடக்கூடிய நவீன புத்தாண்டே நவீன புத்தாண்டே நவீன புத்தாண்டே என்று என்னுடைய தலைப்பை ஆணித்தரமாக சொல்லி என்னுடைய நல்ல ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நடுவரிடம் கேட்டுக்கொண்டு என் உரைக்கு திரையிடுகிறேன். செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலிலும் தமிழ் மண்ணந்து வேக வேண்டும். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு செல்வி லோகநாயகர்களே, அற்புதமா ஒரு சரவெடி முதல்ல வெடிச்சு உங்களோட பேச்சையும் உங்களோட கருத்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்க அணிக்காக எப்படி வந்து தீர்ப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான கருத்துக்களை எல்லாமே பேசி ஒரு சரவெடியா வந்து வெடிச்சுட்டு போயிருக்கீங்க. எதிர்க்கு அணியர்களுக்கு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான பதிலையும் வந்து தெளிவா சொல்லிட்டு போயிருக்கீங்க. தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் அதிகம் விரும்புவது பாரம்பரிய புத்தாண்டா நவீன புத்தாண்டான் தான் தலைப்பு. நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எது சிறந்தது அப்படின்னு பேசியிருக்கீங்க. ஆனா தலைப்பு பத்தி பேசும்போது அதிகமா விரும்புவதுதான் இதுக்கு வந்து சிறப்பா வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அதிகமா விரும்புவதை பத்துக்கான காரணங்களையும் கருத்துக்களையும் நான் சொல்றேன் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை வந்து அற்புதமா சொல்லியிருக்கீங்க. 4 பேச்சாளர்களும் பார்த்தோம் அப்படின்னா அற்புதமா வந்து அவங்களோட பேச்சுகளையும் கருத்துக்களையும் பாடல்களையும் சில செய்யுள் அதிகாரங்களையும் தமிழ் எடுத்துக்காட்டுகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. 4 பேச்சாளர்களும் அவங்க அணிக்காக எந்த அளவுக்கு அவங்களோட பங்களிப்பை கொடுக்க முடியுமோ அவங்களோட அறிவு திறமையை பயன்படுத்தி அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெளிவா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்தது வந்து தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. இந்த ஒரு எப்படி சொல்றது, மற்ற பட்டிமன்றங்களை விட ஒரு கடுமையான பட்டிமன்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த அணிக்கு கொடுக்கறது, பேச்சாளர்களோட பேச்சையும் நம்ம தலைப்பையும் அதுக்கான அவங்க கொடுத்த கருத்துக்களையும் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து இந்த அணி அப்படின்னு நம்ம மிகவும் எளிதா வந்து ஒரு அணிக்கு வந்து நம்ம தீர்ப்பு கொடுத்துட முடியாது. நம்ம தலைப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா, மக்கள் விரும்புவது பாரம்பரிய புத்தாண்டா நவீன புத்தாண்டா, இதை வந்து நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்துலதான் நம்ம பார்த்து பேச வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இந்த வாழ்க்கை முறை பார்த்தோம் அப்படின்னா மாறிக்கிட்டே வருது. நம்ம கலாச்சாரங்களாகட்டும் மக்களோட வாழ்க்கை முறையாகட்டும் அப்ப இருந்த செயல்பாடுகள் இப்ப இருக்கிற செயல்பாடுகள் ஒன்றா இல்ல அதே மாதிரி அந்த காலகட்டத்துல இருந்த விழிப்புணர்வுகளும் அவேர்னஸ்களும் அப்ப இருந்த கல்வி எல்லாமே வந்து ஒன்றா இப்ப இருக்கிறதுக்கு ஒரு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் தான் வந்து இருந்திருக்கும். அப்ப வந்து அந்த கலாச்சாரத்தைப்படி நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஒரு விவசாயம் ஒரு சின்ன குறுதொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிசிக்கல் ஒர்க் வந்து நிறைய இருந்திருக்கும். அது சார்ந்த பணிகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வு
கிடைத்திருக்கும். மற்ற நேரங்கள்லயும் ஒரு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தேவைகளும் ஆகட்டும், செலவு பண்றதாகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உணவுக்காகவும், உணவு நம்ம அத்தியாவசிய தேவைக்காக தான் இருக்கும். நம்ம உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3க்காக தான் வந்து உழைத்து இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிகமா செலவு செய்யறது உணவு, உடை, நம்ம இருப்பிடத்தை தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப உயர்த்திக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆடம்பரத்தை நோக்கிய ஒரு பயணமா வந்து இப்ப இருக்கிற காலகட்டம் நடந்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த புத்தாண்டை கொண்டாடும் விதமும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி மக்கள் வந்து எந்த மாதிரி புத்தாண்டை விரும்புறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம பாரம்பரிய புத்தாண்டோட கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கும், அந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்பவும் இந்த அங்க எந்தெந்த ஏரியால எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்ம மாறிபட்டு இருக்கோம். ஆனா இந்த பக்கம் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் சைடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இரவே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாமி கிட்ட தட்டத்துல பழங்கள் வச்சு, வெத்தலை பாக்கு வச்சு, பணம் வைத்து காலையில முழிக்கும் போது அந்த அந்த தட்டத்துல தான் பழங்கள், பணம் வைத்திருக்க தட்டத்துல தான் முடிக்கணும், சாமி மூஞ்சில தான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில தான் வந்து நாங்க இந்த சைடெல்லாம் கொண்டாடிட்டு இருப்போம். காலை விடியலே பார்த்தோம் அப்படின்னா சாமி படத்துலயும் கனிகளையும் பணத்திலையும் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு நமக்கு வரவு தரக்கூடியதா வந்து நம்பப்படுகிறது இந்த இந்த மக்கள் மத்தியில. அதே மாதிரி அதுக்கப்புறம் கோவில்களுக்கு போறது, காலையில எழுந்தனையும் குளித்து சுத்தபத்தமா பண்ணிட்டு நம்ம கோயில்களுக்கு செல்வது, நம்ம திரு திரு சில கோயில்கள்ல திருவிழாக்கள் நடக்கும், அங்க போய் சொந்தங்களை பார்ப்பது, நட்புகளை வந்து பரிமாறிக்கொள்வது, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் வந்து நடக்கும். அதே மாதிரி இப்ப பட்டிமன்றத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் சொன்னாங்க, கோயில்கள் திருவிழாக்கள் வந்து நடக்கும், அப்போ வந்து சில தெருக்கூத்துகள் நடக்கும், இரவு நேரங்கள்ல நாடகங்கள் நடக்கும், அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்குகள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி வந்து பாரம்பரிய புத்தாண்டுல நிறைய விளையாட்டு போட்டிகள், அதாவது பானை உடைக்கிறது, வழுக்கு மரம் ஏறுதல், இளவட்ட கல்லு தூக்குறது, அந்த மாதிரியான போட்டிகளும் வந்து நடந்து கொண்டிருக்கும் பாரம்பரிய முறையில் புத்தாண்டுகளை பார்க்கும் பொழுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் முக்கால்வாசி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மிஷினரி லைஃப் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐடி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் மிஷினரிஸ் எல்லாமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிசிக்கல் ஒர்க் கம்மியாகி மென்டல் ஒர்க் வந்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஏறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பணத்துக்கான தேவைகளையும் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அதிகம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம வந்து முதல்ல வந்து பேசிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து சேர்த்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆடம்பர வாழ்க்கை பத்தி போயிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஈஸியா வந்து பணங்கள் கிடைத்திருது. அதே மாதிரி கடன்களும் ஈஸியா கிடைக்கிறங்காட்டிக்கு சின்னதுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அந்த கடன் வாங்கி செலவு பண்ணி அந்த கடனுங்கிற ஒரு கமிட்மெண்ட்குள்ள போயிடுறாங்க. அதனால ஒரு வேலைகள்ல எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் டக்குனு எல்லாம் ரிலீவ் ஆயிட முடியாது, ஒரு கமிட்மெண்ட் குள்ள போயிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா சேர்த்து வச்சிருப்பாங்க, நிலங்கள் இருக்கும், அதுல வந்து ஒரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சேமிப்புல வந்து ஒரு 40 வயசு 50 வயசு அப்படிங்கும்போது கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பசங்களை வந்து வழி நடத்துறதுக்கான இது கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல 22 வயசு 23 வயசுலயே ஒரு லோனை போட்டு நம்ம ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 15,000 லோனுக்கே கட்டணும், 30 வருஷம் லோனு அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்படியே அவன் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கணும், 15,000 கட்டி ஆகணும். இந்த மாதிரி லாக்டவுன் ஆகட்டும், இல்ல திடீர்னு அவனுக்கே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவன் வந்து படுத்துட்டான் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த வட்டிகள் ஏறிக்கொண்டேதான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்து இந்த இப்ப இருக்கிற காலகட்டம் போயிருது. இந்த மாதிரி கமிட்மெண்ட்ல இருக்கும்போது அவங்க வந்து 30,000 40,000 1,00,000 சம்பளம் வாங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கடன்களையும் வைத்துக்கிறாங்க. அதே மாதிரி கமிட்மெண்ட்டையும் அதிகமா வச்சு செலவுகள் இது பண்ணிக்கிறாங்க. டக்குன்னு வந்து ஒரு பணத்தை நிர்வாகிக்க இருக்கும்போது டக்குன்னு வந்து வேலையை விட முடியாது. அதனால எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுதான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஓய்வு டைம் கிடைக்குது அப்படிங்கும்போது அவங்களால இந்த மாதிரி கோவில்களுக்கு சென்றோ குடும்ப உறவுகளை பார்த்தணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்ப இருக்கிற சமூக ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் கையிலேயே வந்து செல்போன் எல்லாமே வந்துருச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து டக்குன்னு போய் ஒரு திரைப்படம் பார்க்கலாம், இல்ல வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகலாம், இல்ல வந்து ஒரு பயணம் போகலாம், புதிய இடங்களுக்கு பயணம் போகலாம். அதே மாதிரி கேக் வெட்டுறதாகட்டும், அது வந்து ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. கேக் வெட்டுறது, மது இருந்தது, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இதுலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோகத்தையும் இந்த ஊடகங்கள் ஆகட்டும் சமூக வலைத்தளங்களும் எல்லாமே உண்டுபடுத்திருச்சு. அதே அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இதுதான் வந்து ஒரு புத்தாண்டப்போ இந்த மாதிரிதான் செலிப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிற வட இந்திய
வட இந்தியாவட்டும் வடநாட்டுக்களான கலாச்சாரங்கள் வந்து இந்த நம்ம தமிழர்கள் மத்தியிலையும் வந்து ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து அவங்க வந்து அந்த மாதிரிதான் வந்து கொண்டாடணும். அதுதான் வந்து மக்கள் வந்து அதிகமா இந்த விரும்புறாங்க. எல்லாமே இல்லைனாலும் ஒரு சில மக்கள் வந்து கோயில்களுக்கும் போறாங்க. ஒரு சில மக்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி படத்துக்கு போறது, வேறொரு புதிய இடங்களுக்கு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணம் செய்யறது மாதிரியான முறைகளை வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பொதுவா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்ல கூட்டங்கள் சேருவது அது பிடிக்காதவங்க ஓய்வெடுத்தா போதும், நம்ம இவ்வளவு நாள் வேலை செஞ்சிருக்கோம், ஒரு நாள் வந்து ரெஸ்ட் கொடுத்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள்ல இருப்பாங்க. ஒரு சிலர் அந்த வந்து ஓய்வு எடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. அதே மாதிரி செல்வி லோகநாயகர் அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த காலத்துல அந்த உதவி செய்யறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல பார்க்கும்போது எல்லா கோயில்கள் இருக்கும், அங்கேயே வந்து எல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க, அந்த விழாக்கள் அந்த முறை அந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி நடக்காத போது என்ன பண்றாங்க அப்படின்னா யார் யார் வீதிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல நாள் அனுப்ப, புத்தாண்டுன்னு இல்லாம ஒரு நல்ல நாள் அனுப்ப ஒரு நன்மை செய்யலாம், ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்காக வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது காரணமாக இந்த மாதிரி புத்தாண்டுகள் ஆகட்டும் மற்ற நல்ல நாளுக்கு உதவிகள் செஞ்சிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு. இதெல்லாம் வைத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிறந்தது எது அப்படிங்கறது நம்ம வாதம் இல்லை. சிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம அந்த பாரம்பரிய புத்தாண்டு முறைகள் கொண்டாடுவதுதான் சிறந்ததாக இருக்கட்டும். ஆனால் நம்ம வந்து தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதிகம் விரும்புது பாரம்பரிய புத்தாண்டா நவீன புத்தாண்டா, இதையும் வந்து நம்ம தெளிவா சொல்லிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய புத்தாண்டை நோக்கிதான் இன்னும் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில மக்கள் பாத்தீங்க அப்படின்னா நவீன புத்தாண்டு இருந்தா போதும், அது மாதிரியே அதில் நம்ம கொண்டாடப்பட்டாலே நமக்கான ஓய்வும் நமக்கான மனநிலையும் அமைதியாகிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலையில கோயிலுக்கு போயிட்டு சாயங்காலம் படத்துக்கு போறது அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. ஸோ மக்கள் அதிகம் விரும்புவது அப்படிங்கிறது வந்து நம்ம பொதுவா சொன்னோம் அப்படின்னா இரண்டையுமே மக்கள் விரும்புகிறார்கள். அதே மாதிரி இவங்க வந்து என்னதான் படத்துக்கு போனாலும் நான் வந்து அந்த பாரம்பரியத்தை மறந்துட்டு இது மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் இல்லை. அவங்க வந்து படத்துக்கு போனாலும் கோயில்களுக்கு போறது சாமி கும்பிடுறது அப்படிங்கிற மாதிரி பழக்கத்தையும் பண்ணி கொண்டுதான் வர்றார்கள். அதே மாதிரி பாரம்பரிய புத்தாண்டுனா எல்லாருமே பாரம்பரிய புத்தாண்டும் கொண்டாடி வருவதில்லை. காலையில கோயிலுக்கு போயிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு போறது இந்த மாதிரி வேறொரு பயணங்கள் செய்வது அந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சு கொண்டுதான் இருக்காங்க. அதனால் மக்கள் வந்து இரண்டையுமே விரும்புகிறார்கள் என்று கூறி தலைப்பை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது இன்றைய பட்டிமன்றம். துவக்கத்திலே நம்ம சொன்ன மாதிரி ஒரு புது விதமா புதுமையான ஒரு முயற்சியோட ஒரு ரொம்பவே சிறப்பா இன்றைய பட்டிமன்றம் அமைஞ்சுது. அருமையான ஒரு தீர்ப்பு வழங்கிய நம்முடைய நடுவர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். அதே போல நம்மளுடைய பேச்சாளர்களும் அனல் தெறிக்கக்கூடிய வாதமாக இருந்தது. ரொம்பவே சிறப்பா இன்னைக்கு எல்லாருமே பேசியிருந்தீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நேயர்களுக்கும் நம்மளுடைய வலைதள பார்வையாளர்களுக்கும் கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி பிடித்தமான நிகழ்ச்சியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.